ஒரு அழகான பழத்தோட்டத்தில் பல்வேறு பழக்குழந்தைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அங்கு ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், திராட்சை, ஆரஞ்சு என எல்லாம் குழந்தைகள் போல பேசிக்கொண்டு விளையாடினர். அங்கு ஆப்பிள் குழந்தை மிகவும் பெருமை கொண்டவனாக இருந்தான். நான் தான் எல்லா பழங்களிலும் சிறந்தவன். டாக்டர் கூட என்னை தினமும் சாப்பிட சொல்வார் என்று பெருமை பேசினான். அதற்கு வாழைப்பழம் குழந்தை சொன்னது, ஒவ்வொரு பழத்திற்கும் தனித்தனி பலன் இருக்கிறது. எல்லோரும் முக்கியம்தான் என்று எப்போதும் சமாதானமாக பேசினான். அப்போது மாம்பழம் குழந்தை சொன்னது, நான் மிகவும் சுவை நிறைந்தவன். என்னை எல்லோரும் விரும்புவார்கள் என்று சிரித்துக்கொண்டே விளையாடினான். திராட்சை குழந்தை சிரித்துக்கொண்டே சொன்னது, நான் சின்னதாக இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையை நம்புவார்கள். நான் தனியாக இல்லை, என் கூட்டமே என் பலம் என்றான். அன்று குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கும்போது தோட்டத்தில் கடுமையான மழையும் காற்றும் வீசியது. ஆப்பிள் குழந்தை மட்டும் தனியாக நின்றான். வாழைப்பழம் குழந்தை வளைந்து காற்றை தாங்கியது. திராட்சை குழந்தை தன் கூட்டத்தோடு சேர்ந்து பாதுகாப்பாக இருந்தாள். மாம்பழம் குழந்தை மரத்தின் கிளையில் பிடித்துக் கொண்டான். மழை முடிந்ததும் ஆப்பிள் குழந்தை சோர்ந்து கீழே விழுந்தான். அப்போது மற்ற பழக்குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றினர். அப்போது ஆப்பிள் குழந்தைக்கு உண்மை புரிந்தது. நான் பெரியவன் என்று நினைத்தேன். ஆனால் ஒற்றுமை, பணிவு, அன்புதான் உண்மையான பலம் என்று மனதார ஆப்பிள் சொன்னான். அந்த நாள் முதல் எல்லா பழக்குழந்தைகளும் ஒற்றுமையுடன், மரியாதையுடன் வாழ்ந்தனர்.